welcome you once again to another episode of Esther's Empowerment Prayers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்தரின் வல்லமையான ஜெபம் என்கிறான இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். Going straight into the word for lack of time. இங்கே நேரம் கம்மியாக இருப்பதால் நாம் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். Today we are going to, in continuation of last week, we are going to see God's covenant with us is unbreakable and everlasting. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து பார்ப்போம். அங்கே இந்த வாரம் தேவனுடைய உடன்படிக்கையானது உடைக்கப்படாததும் அது நித்தியமானதுமாய் இருக்கிறது என்பதை குறித்து பார்ப்போம். Let us turn our Bibles to Psalms 89 verse 34. சங்கீதம் 89:34 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். And let us read. அதை வாசிப்போம். My covenant will I not break, nor alter the things that is gone out of my lips. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். The Almighty God, the Creator God, the Alpha, the Omega, the El Elyon is speaking to us right now. இந்த மிக அற்புதமான இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாகி அல்பாவும் ஒமேகாவுமான நம்முடைய தேவன் நம்மோடு கூட இப்பொழுது பேசுகிறார். God here is entering into an everlasting covenant with us that is unbreakable. தேவன் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கை நித்தியமானது, அது உடைக்கப்படாததான உடன்படிக்கை, அதற்குள்ளாரே நாம் போகிறோம். Everything that we need, our redemption, our strength, our growth, our health, our prosperity, everything is under this covenant of God's promise to us. நமக்கு தேவையான எல்லாவற்றிலும், நமக்கு தேவையான வல்லமை, நமக்கு தேவையான செழிப்பு, இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களிலும் இந்த தேவன் நம்மளோட செய்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். The Hebrew word for covenant is taken from the root word brit. இந்த எபிரேய பாஷையிலே இந்த உடன்படிக்கை என்பதான அந்த வார்த்தை பிரித் என்பதான அந்த மூல பாஷையிலிருந்து எடுக்கப்பட்டது. Which means that it binds, that there cannot be any separation in it. அந்த பிரித் என்பதற்கு பொருள் என்னவென்றால் அங்கே ஒன்றாக சேர்க்கிறது, அங்கே பிரிவினையே கிடையாது என்பதான பொருளாகும். The term used, another term used for covenant is karat. அங்கே இந்த உடன்படிக்கை என்பதற்காக இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது கராத் என்பதாக. It is called the cut. அது அங்கே ஒரு வெட்டுதலுக்காக சொல்லப்படுகிறது. This refers to a ceremonial sacrifice. அங்கே கொண்டாடக்கூடியதான ஒரு பலியை குறித்து அங்கே பார்க்கிறோம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். A sacrifice that is required to be laid at the altar of God for the covenanting of two individuals. அங்கே இரு திறத்தாரையும் ஒன்று சேர்ப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கைக்காக இந்த பலி அந்த தேவனுடைய பலிபீடத்திலே கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. The Greek word for covenant means a contract, a will. கிரேக்க பாஷையிலே இந்த உடன்படிக்கை என்பதற்கு அங்க ஒரு ஒப்பந்தம் அப்படி என்பதாக கூறப்படுகிறது. It's a title deed that God asks us to sign along with him. உடன்படிக்கை பத்திரம் தேவன் நம்மை கையெழுத்திட செய்வதற்கான உடன்படிக்கை பத்திரமாக அது கூறப்படுகிறது. The covenant between God and man basically contains these following elements. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளதான இந்த உடன்படிக்கையிலே இந்த நான் இப்போ சொல்லக்கூடியதான காரியங்கள் அங்கே இருக்கிறது. Number 1, முதலாவதாக a statement of terms and promises of the agreement. அங்கே ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடியதான இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. Number 2, இரண்டாவதாக it's an oath by each party to observe the terms of the agreement. இரு சாராருக்கும் இடையிலான உறுதிமொழி, இந்த காரியங்களை நாங்கள் செய்வோம் என்றதான உறுதிமொழி. Thirdly, a curse by which one upon himself should he break the agreement. இந்த உறுதிமொழியை உடைத்தால் இரு திறத்தாருக்கும் வரக்கூடிய சாபங்கள் தான் மூன்றாவது. Fourthly is the sealing of the covenant by some external act such as a blood sacrifice. நான்காவதாக இந்த உடன்படிக்கையை வெளிப்படையான காரியங்கள் மூலமாக முத்திரையிடுவது, பலியிடுவது போன்ற காரியங்கள் மூலம் முத்திரையிடுவது. So when that sacrifice of the blood is given of some animal, it is sprinkled over both the parties. அந்த மிருகத்தினுடைய இரத்த பலி கொடுக்கும் பொழுது அந்த இரத்தத்தை எடுத்து இரு திறத்தார் மேலேயும் தெளிப்பார்கள். It is very important that you know your covenant with God.
உங்களுக்கு தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உடன்படிக்கையை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமா இருக்கிறது. Because when you know the covenant with God, then you know your authority and your power that you have inside of you. தேவனோடு நீங்கள் வைத்துக் கொள்கிற உடன்படிக்கையை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Let us read from Isaiah chapter 54 verse 10. ஏசாயா 54:10 வசனத்தை வாசிப்போம். God spoke through Isaiah, "For the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee. Neither shall the covenant of my peace be removed, saith the Lord, that has mercy on thee." மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். A blood covenant unites two people together in a bonding. இங்கே இரத்த சம்பந்தமான இந்த உடன்படிக்கை இரு திறத்தாரையும் ஒரு திறத்தராக மாற்றுகிறது. To help you understand, let us read from 1 Samuel chapter 18 verse 1 to 4. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம் நீங்கள் இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்வதற்காக. And it came to pass, when he had made an end of the speaking unto Saul, that the soul of Jonathan was knit with the soul of David, and Jonathan loved him as his own soul. And Saul took him that day and would let him go no more home to his father's house. Then Jonathan and David made a covenant because he loved him as his own soul. Verse 4, and Jonathan stripped himself of the robe that was upon him and gave it to David and his garments, even to his sword and to his bow and his girdle. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். Here we see a blood covenant between two brothers. இங்கே இரண்டு சகோதரர்களுக்கிடையேயான ஒரு இரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையை பார்க்கிறோம். They are sharing this blood covenant. அந்த இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையை இவர்கள் இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். And they are making a vow to one another that they shall be loyal to each other unto death. ஒருவருக்கொருவர் மரணம் சந்திக்கும் வரைக்கும் உண்மையா இருப்போம் என்பதாக பகிர்ந்து கொள்கிறார்கள். Like I said before, this practice, this in my previous message of last week, I said that this is still practiced up to today in some parts of South Africa. நான் கடந்த வாரத்திலே என்னுடைய செய்தியிலே சொன்னது போல இது சவுத் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களிலே இன்னும் இப்படியான காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். To witness the sealing of the covenant, they announce their purpose for entering into this blood covenant relationship by writing down their declarations. இதை சாட்சியாக சொல்லுவதற்காக இப்படிப்பட்டதான இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையிலே அவர்கள் பங்கு பெறும் பொழுது அதை எழுதி வைக்கிறார்கள். One of the persons that is making this blood covenant will make a mark on his wrist with an instrument. அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உடன்படிக்கையை செய்யக்கூடியதிலே ஒரு திறத்தார் அவருடைய கையில் உள்ள இந்த மணிக்கட்டிலே ஒரு கீறலை உண்டு பண்ணுகிறார்கள். Into this small opening he insets a quill through which he sucks the blood like a pipe, small pipe. அந்த கீறலிலே ஒரு சின்ன பைப் போன்ற ஒரு இதை உள்ளே விட்டு அந்த பறவையின் சிறகை போன்றதை விட்டு அதில் இருந்து அந்த இரத்தத்தை வெளியே எடுக்கிறார்கள். The blade is then carefully wiped on one of the covenant papers. அதை எடுத்து அந்த உடன்படிக்கை எழுதின அந்த பத்திரத்திலே அதை தேய்க்கிறார்கள் அந்த இரத்தத்தை. Now the other friend, he takes the same instrument or lancet and he cuts into his veins. அந்த மறுதிறத்தாரும் அதே போல அந்த ஒரு சின்ன ஆயுதத்தை எடுத்து அவருடைய கையில் இருக்கிற மணிக்கட்டிலே அதை கிழிக்கிறார்கள், ஒரு கீறல் போடுகிறார்கள். And he, with the help of a quill, he sucks the blood and again the same knife is carefully wiped on the covenant paper. அதே போல அந்த சின்ன பைப்பை எடுத்து அந்த இரத்தத்தை அவர்கள் உரிந்து அந்த கத்தியாலேயே அந்த
உடன்படிக்கையில எழுதியிருக்கிற அந்த பேப்பரிலே அந்த இரத்தத்தை தேய்க்கிறார்கள். Now these two friends, they publicly announce their relationship with one another. இது எல்லார் முன்பதாகவும் அவர்களுக்குள்ள அந்த உறவை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இப்படி செய்வதனால். They had to say this oath in their mouth. இந்த உறுதிமொழியை அவர்கள் வாயினால் சொல்ல வேண்டும். We are brothers in the covenant made before God. தேவனுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்று. And whoever deceives one of the other has to die. யார் இன்னொருவரை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் சாக வேண்டும். Each of this blood-stained covenant record is then folded into a small box like instrument. It is put into it, $1. இந்த உடன்படிக்கை எழுதப்பட்ட இந்த பத்திரத்தை அவர்கள் சிறியதாக மடித்து ஒரு சின்ன பெட்டியில அதை பத்திரமாக வைக்கிறார்கள். And that small $1, they wear it on their necks or they tie it on their arms. அது ஒரு டாலரை போல சிறிதாக மடித்து வைத்து அதை அவர்களுடைய கழுத்திலே போட்டுக் கொள்கிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் கைகளை கட்டிக் கொள்கிறார்கள். Now in the Bible days, this blood covenanting would happen between two tribes or two families. இந்த வேதத்தின் நாட்களிலே பார்க்கும் பொழுது இரண்டார் இரண்டு குடும்பமாக இருக்கலாம், இல்ல இரண்டு இன மக்களாக இருக்கலாம். அவர்களுக்கிடையே இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. The covenant cut was made down the spine of the animal, which had to be selected as a blood sacrifice, and the two halves were set opposite each other. இந்த உடன்படிக்கைக்காக பலிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மிருகங்களை இரண்டாக துண்டித்து அந்த மிருகங்கள் ஒன்றுக்கு எதிராக இன்னொன்றாக அந்த துண்டங்களை வைப்பார்கள். Now the two families would come together and witness this sacrifice. இந்த இரண்டு குடும்பத்தாரும் அந்த பலியை அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். They would take off their coats in exchange of the coats of the other friend. அவர்கள் ஒவ்வொருவரும் மறுதிரத்தாருடைய உடையை எடுத்துக்கொள்வார்கள். The coat signifies authority. அந்த உடை அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. And they would speak in their mouth. அவர்கள் வாயிலே பேசி, I am giving you all that I am and my authority to you. எனக்குரிய எல்லாவற்றையும் எனக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். Then they would exchange the belt on their waist. அவர்கள் இடுப்பிலே இருக்கிற அந்த பெல்ட்டை அவர்கள் ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொள்வார்கள். And they would speak in their mouth and they will say, I gave you my strength. என்னுடைய எல்லா வல்லமையும் உனக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள் வாயினாலே. Now your enemies become my enemies. உன்னுடைய எதிராளிகள் என்னுடைய எதிராளிகள் ஆகிறார்கள். In a time that I have a need, then my covenant friend or a brother or family would come to rescue me from my enemy. எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது என்னுடைய எதிராளிகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நான் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய சகோதரனோ இல்ல அந்த இரண்டாவது தரத்தாரோ எனக்கு உதவி செய்ய வர வேண்டும் என்பதாக. And these two families will walk through the sacrifice 2 times. அந்த பலியை சுற்றி இந்த இரண்டு குடும்பத்தாரும் 2 முறை நடந்து வருவார்கள். Then all the terms of the covenant and promises by each representatives would be read. அங்கே எழுதப்பட்ட எல்லாவற்றையும் அங்கே ஒரு இரு சாராரிலும் உள்ள ஒவ்வொருவர் எழும்பி அதை வாசிப்பார்கள். And then their wrist will be cut. அதுக்கப்புறம் அவர்களை மணிக்கட்டை கீறுவார்கள். And the two parties their wrist will be tied together. அந்த இரு திறத்தாருடைய மணிக்கட்டும் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கும். Speaking that even if I had desired anything from you, that you should be willing to give it to me. அதை இப்படியாக சொல்லுவார்கள், நான் ஏதாவது ஒரு இடத்துல ஆசைப்பட்டிருந்தால் அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. And the two covenant relationship people will have this read generation after generation for 8 generations. இந்த உடன்படிக்கை அவர்கள் இருதிருத்தாருக்கும் ஒரு சந்ததிக்கும் அவர்களுக்கு பின்பதாக 8 சந்ததியாருக்கும் இது பொருந்தும். They would speak in their mouth, your family becomes my family. அவர்கள் வாயினால் அறிக்கை செய்வார்கள், உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பமாய் இருக்கிறது என்று. Your ways have become my ways. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளாய் இருக்கிறது என்று. Your strength is my strength. உன்னுடைய வல்லமை எல்லாம் என்னுடைய வல்லமையாய் இருக்கிறது. The covenant having been sealed with the blood, the families come together for a family meal. அங்கே அந்த இரத்த பலி இட்டதுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கையை பார்த்துவிட்டு அந்த குடும்பங்கள் எல்லாரும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்கள். Now during this meal they would bring a cup of wine and bread. இந்த பந்தியில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பாத்திரத்திலே திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொண்டு வருவார்கள். They would each break that bread and feed it to one to another. We are covenant brothers. Eat my body and I will be with you.
அந்த அப்பத்தை அவர்கள் பிட்டு ஒருவருக்கொருவர் கொடுத்துக்கொண்டு நீயும் நானும் உடன்படிக்கை சகோதரர்களாக ஆகிவிட்டோம், இப்பொழுது என்னுடைய சரீரத்தை நீ உண்ணு என்று சொல்லி கொடுப்பார்கள். And if I have to deceive you, let only death strike me. நான் உன்னை ஏமாற்ற விரும்பினால் அது மரணம் மட்டும் எனக்கு நேரிடட்டும் என்பதாக. And as they drank the wine together, they would say, drink my blood, this is my life. அந்த அந்த திராட்சரசத்தை இரத்திரத்தாரும் பருகும் பொழுது அவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், இது என்னுடைய இரத்தமா இருக்கிறது, இதை பருக வேண்டும் என்று. I give you my life, I am forever yours. நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து விட்டேன், நான் எப்பொழுதும் உன்னுடையவன் என்பதாக அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். This kind of a blood covenant relationship between two families, two people, was a deeper and meant that being born more than being born to the same mother. ஒரே தாயிடத்திலே பிறந்த இரு சகோதரர்களுக்கு மேலாக உள்ளது இப்படிப்பட்டதான இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையில ஏற்படுத்தப்பட்ட சகோதர உறவு. Now this is the type of relationship that David had come alongside with Jonathan. இப்படிப்பட்டதான ஒரு உறவு தான் தாவீது யோனத்தானோடு கூட வைத்திருந்தார். Let us read from 1 Samuel chapter 18 verse 1 to 4. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை மறுபடியும் வாசிப்போம். The soul of Jonathan was knit with the soul of David. When David had finished speaking to Saul, the soul of Jonathan was knit with the soul of David, and Jonathan loved him as his own life. Saul took David that day and would not let him return to the father's house. Then Jonathan made a covenant with David because he loved him as his own life. And Jonathan stripped himself of the robe of authority that he had, that was on him, and gave it to David, and his armor, even his sword, that was his strength, and the bow, and his girdle. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். Now from that day onwards, Jonathan and David were soul friends. அந்த நாள் முதலாக யோனத்தானும் தாவீதும் ஆத்தும நண்பர்களானார்கள். Even on an occasion that Saul had plotted evil and threatened to kill David, Jonathan stood by David and to protect him. ஒரு நேரத்திலே சவுலானவன் தாவீதை கொல்ல வேண்டும் என்பதாக சதித்திட்டங்கள் செய்யும் பொழுது யோனத்தான் அந்த தாவீதை அந்த திட்டத்திலிருந்து பாதுகாக்க முயற்சி செய்தான். So we see in 1 Samuel chapter 20 verse 13 to 17. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 13லிருந்து 17 வசனங்களை பார்க்கும் பொழுது, And the Lord be with you as he has been with my father. While I am still alive, you shall not only show me the loving kindness of the Lord that I die not, but also you shall not cut off your kindness from my house forever. No, not when the Lord has cut off every enemy of David from the face of this earth. So Jonathan made a covenant with the house of David, saying, and the Lord will require that this covenant be kept at the hands of David's enemies. And Jonathan caused David to swear again by his love for him, for Jonathan loved him as he loved his own life. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்ததால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை எண்ணி தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். Through this covenant, David and Jonathan were bound together for life.
இந்த உடன்படிக்கையின் மூலமாக யோனத்தானும் தாவீதும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒன்று சேர இருந்தார்கள். They loved each other more than their own souls. அவர்கள் இருவரும் தங்களுடைய ஆத்மாவை விரும்புவதற்கு மேலாக ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள். God wants to confirm his covenant promise to us. தேவன் அவர் உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை நம்மிடத்திலே உறுதி செய்வதை விரும்புகிறார். Now in Genesis chapter 17 verse 1 to 8, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும், and when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect, and I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. And Abraham fell on his face, and God talked with him, saying, As for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. Neither shall thy name any more be called Abraham, but thy name shall be called Abraham. For a father of many nations have I made thee, and I will establish my covenant between me and thee, and thy seed after thee in their generations for an everlasting covenant, to be a God unto thee, and to thy seed after thee. And I will give unto thee, and to thy seed after thee, the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession, and I will be their God. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். Now years after God had made this covenant with Abraham, Abraham was 99 years old that time. ஆபிரகாமுக்கு தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தின பின்பு ஆபிரகாம் இப்பொழுது 99 வயதாய் இருந்தார். God appeared to Abraham to confirm his promise. தேவன் ஆபிரகாமுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். In Genesis chapter 17 verse 1 and 2, we see, I am God Almighty El Shaddai. Walk before me, be blameless. I will confirm my covenant between me and you, and will greatly increase your numbers. ஆதியாகமம் 17 முதல் 2 வசனங்களில் இப்படியாக பார்க்கிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். Abraham could not see the glory of God. He fell on his face to the ground. தேவனுடைய அந்த மகத்துவத்தை மகிமையை ஆபிரகாம் பார்க்க கூடாது இருந்ததனால் அவருடைய முகம் குப்புற அவர் தரையிலே விழுந்தார். And he worshipped God, and God laid out the terms of promises of the covenant between them. And God said in Genesis chapter 17 verse 4 to 8, இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு உண்டாகி அவனுக்கு உண்டான உடன்படிக்கையை அங்கே உறுதிப்படுத்தி ஆதியாகமம் 17 4ஆம் வசனத்தில் உள்ள அந்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தினார். As for me, this is my covenant with you, God said. You will be the father of many nations. No longer will you be called Abraham, but Abraham, the father of many nations. I will make you very fruitful. I will make nations of you, and kings will come from you. I will establish my covenant as an everlasting covenant between me and your descendants after you, for the generations to come, to be your God and the God of your descendants after you, and the whole land of Canaan,
where you are now, an alien and a stranger, I will give as an everlasting possession to you and your descendants after you, and I will be their God. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். From these verses, God makes 3 promises to Abraham. இந்த வசனங்கள் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு 3 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். We shall see that the next week, same time. அடுத்த வாரம் இதே நேரத்திலே அந்த 3 வாக்குத்தத்தங்களையும் குறித்து பார்ப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father God, we exalt you and we praise you. பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம். We thank you for you are a covenant making and a covenant keeping God. உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவரும் உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறவருமான தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். You are the same unchanging God of yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காக நன்றி. We thank you, Lord, that you are touching lives and transforming souls. ஆண்டவரே, நீர் வாழ்க்கைகளை தொட்டு அந்த ஆத்துமாக்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். And we want to take pleasure in you right now, Lord. இந்த நேரத்திலே உம்மிடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ராஜா. We thank you for your covenants, my Father God. உம்முடைய உடன்படிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. That will come to pass in our lives every moment. உம்முடைய உடன்படிக்கை எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவேறட்டும். Though we walk through the valley of the shadow of death, we shall fear no evil. நாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். For your rod and your staff shall comfort us. உமது தடி உமது கோலும் எங்களை தேற்றும். To that extent we submit ourselves to you. அந்த காரணத்தினாலே எங்களை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். And we lay our lives before you, Lord. எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Let your sovereign plan and purpose come to pass in our lives. உம்முடைய திட்டங்களும் காரணங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Thank you, viewers, for being with me and patiently listening from Genesis chapter 17, the covenant of God. And I hope this message has blessed your heart that God is our God and He never changes. நேயர்களே, என்னை கவனித்து இந்த செய்தியை கேட்டதற்காக மிகுந்த நன்றி. ஆதியாகமம் 17 தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து பார்த்தோம். அந்த உடன்படிக்கை நம்மிடத்திலிருந்து ஒரு நாளும் மாறாது. Amen. ஆமென்.